இந்த மலைக்கு தீர்த்தகிரி அப்படின்ற ஒரு பேர் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், இங்கே 4 விருஷங்கள் இருக்குது. ஆலமரம், அரச மரம், நாவல் மரம், அத்தி மரம், இப்படின்னு 4 விருஷங்கள் இங்கே இருக்குது. இந்த நாவல் மரம் தான் இங்கே உள்ள ஸ்தல விருஷம். இந்த நாவல் மரத்துலேருந்து அதோட வேர்லேருந்து ஊற்று தானாக வருது. அந்த ஊற்று தான் அப்படியே கண்டினியூ ஆகி கீழே நீங்கள் பார்க்கலாம், அது மிதகு வரைக்கும் வந்து அது ஃப்ளோ ஆகுது. அந்த ஊற்று தான் ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இருக்குது. ஸோ அதனால் தீர்த்தகிரி அப்படின்ட்டு இங்கே பேர் வந்திருக்கு. இந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது. இந்த கோயிலை இந்த ஆரம்பித்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஸ்ரீனிவாசன் ஐயாவை நம்ம சந்திப்போம். இந்த ஊர் மக்களை சந்திப்போம். அவங்கக்கிட்ட அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். இவ்வளோ பெரிய முருகன் இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே நிற்கிறாரு, அருள் புரிகிறாரு, வேலூர் மாவட்டத்தையே காத்துட்ருக்கிறாரு. நம்ம கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு இந்த எபிசோடை பார்த்துட்ருக்கோம். இந்த கந்தசஷ்டி விழாவில் இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.